தேவனுடைய பிள்ளைகளை, பலவீனமா இருக்கிறீங்களா, கடன் பிரச்சனையில் இருக்கீங்களா, போராட்டத்தில் இருக்கிறீங்களா, வியாதியில் இருக்கிறீங்களா, கண்ணீர்ல இருக்கிறீங்களா, ஒரு இரக்கமுள்ள தேவன் இருக்கிறார். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். உலக பிரகாரமான மனிதனே போய் ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா கண்ணீர் வெடிச்சு ஜெபிக்கிறான் என்றால் வானத்தையும் பூமி உண்டாக்கிற தேவன் அது உங்களை மறந்து விடுவாரோ? அவர் இரக்கமுள்ள ஒரு தேவன். தேவனுடைய பிள்ளைகளை, என் ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன் ஐயா. அவர்கிட்ட இரக்கத்துக்காக நில்லுங்க. உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவராயிருங்க. உங்க எதிர்பார்ப்பு யார் மேலதான் இருக்கணும்? கர்த்தர் மேலேயே தான் இருக்கணும். லூக்கா 6ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா 6:36. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு காண்பித்து, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலே சொல்லுகிறார், உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம தேடி வந்திருக்கிறோம்ல, நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? இரக்கமுள்ளவரா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உலகத்தில் வாழ்கிற நம்ம கூட சில நேரத்தில் இரக்கத்தை காண்பிக்கிறோம். ஆனால் இந்த வசனத்தை வாசிக்கும் போது அவர் எவ்வளோ ஒரு இரக்கமுள்ள தேவன் என்பதை நம்ம பார்க்க நிச்சயமாக நம்ம இதை தியானிக்க வேண்டும். அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்க என்ன பண்ணுங்க? இரக்கமுள்ளவர்களாய் இருங்க. அப்போ முதலாவது அவர் ஒரு இரக்கமுள்ள ஒரு ஆண்டவர். அப்படின்னா மனிதன் மேல ஒரு இரக்கம் வைத்திருக்கிறவர். இன்றைக்கு நீங்களும் நானும் படுகிற வேதனை, கண்ணீர், அவமானம், நிந்த, பாடு, வியாதி, கடன் பாரங்கள் எல்லாவற்றிற்கும் கர்த்தருடைய கரத்தில் ஒரு இரக்கம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவர் இரக்கமுள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் இரக்கமா இருக்கிறாராம். தேவன் நம்ம மேல ஒரு இரக்கம் வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 145ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். தேவனுடைய பிள்ளைகளே, வேத புஸ்தகத்திலே சில இடத்துல ஆண்டவர் கோபப்பட்டு சில காரியங்களை செய்வதை நாம் பார்க்க முடியும். ஆனா பிரதானம் அவர்கிட்ட இருக்கிறது என்ன தெரியுமா? இரக்கம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் இரக்கம் உள்ளவர். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, அவர் ரொம்ப இரக்கம் உள்ளவர். அதனாலதான் உயிரோட இருக்கிறோம். அல்லேலூயா. அவர் இரக்கமா இருக்கிறதுனால தான் நீங்கள் நானே எப்படி இருக்கிறோம்? நம்ம பேசின பேச்சுக்கெல்லாம் நம்மளை குழி தோண்டி புதைச்சிருக்கணும். அல்லேலூயா. நம்ம அவ்வளோ பேசியிருக்கிறோம். அந்த இரக்கம் இருக்கிறதுனால தான் என்ன பண்ணியிருக்கிறோம்? இன்னைக்கு வந்து கர்த்தரை ஆராதிக்க. அதனால தான் சொல்றார், கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் உள்ளவரா. எப்படியா? எப்படி சொல்லுங்க? ஆமா, லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறாரா. சாதாரண பொறுமை பத்தாது நமக்கு. எப்படி பொறுமை இருக்கணும்? நீடிய பொறுமை இருக்கணும். ஒரு கணவன் ஒரு மனைவி தினமும் குடிச்சிட்டு வருவார். இரவில் அவர் வீட்டுக்கு வந்தார்னாலே 10 வீட்டுக்கு ஒரே கச்சேரி தான், விடிய விடிய கச்சேரி தான். ஆனால் அவர் வீட்டுக்கு வந்த உடனே அவரு சும்மா இருக்க மாட்டார், ஏதாவது பேசுவார். உடனே இந்த சகோதரனுடைய மனைவி சொல்லுவாங்க, ஆண்டவரே இப்பவே இந்த மனுஷனை எடுத்துரும். என்ன சொல்லுவாங்க? ரைட் நவ், இப்பவே உயிரை எடுத்துருங்க, இந்த ஆள் எனக்கு வேண்டவே வேண்டாம். காலையில் 8 மணிக்கு எந்திரிச்ச உடனே, ஆண்டவரே நீர் கொடுத்த கணவனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அப்படி மட்டும் எடுத்தா இன்னைக்கு ஒருத்தர் கூட என்ன பண்ண முடியாது. அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லு, அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார், இரக்கமுள்ளவராக இருக்கிறார். நம்ம மனசுல நினைச்ச மாதிரி யாரும் செய்யலைன்னா
உடனே தண்டனை வந்துடணும் நம்ம நினைப்போம். ஆண்டவர் பொறுமையாக இருப்பார். இவன் இப்படி தான் சொல்லுவான், நாளைக்கு மாறிடுவான். இப்படி தான் சொல்லுவான், நாளைக்கு என்ன பண்ணிடுவான், இன்னைக்கு நல்ல கணவனை திட்டுவான், அவளை நம்பி சொல்லுவார் கர்த்தர். அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க, நம்பி என்ன பண்ணிடாத, நீ திட்டிடாத, உனக்கு விஷத்தை வச்சு கொண்டுருவாங்க சொல்லுவார். அவ்வளோ அன்பு வைத்திருக்கிறார் தேவ பிள்ளையே. உலக பிரகாரமான மனிதனே நம்ம இவ்வளோ இறக்கம் வைத்திருக்கும் போது, வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையில தேவன் நம்ம மேலே இறக்கம் வைக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 145:9 இப்படி சொல்லுகிறது, வாசிங்க. கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. அவருடைய இரக்கங்கள் எதுல இருக்கா? எல்லா கிரியைகள் என்றால் செயல்பாடு. கர்த்தர் எல்லாவற்றையும் செய்கிறார் இல்லையா? கிரியைகள் என்றால் செயல்பாடு. அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஏங்க நம்ம ஆண்டவர் கிரியை செய்கிறவர், செயல்படுகிறவர். நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணா நம்ம ஆண்டவர் செயல்படுத்துவார். நல்ல சொல்லுங்க. ஆமா, செயல்படுத்துறவருங்க. அதான் நம்மளை இவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம நிலைமை எப்படி இருந்தது. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தேன், உளையான சேற்றில கடந்தேன், கர்த்தர் என்னை இவ்வளவாய் உயர்த்தி வைத்திருக்கிறார். கிரியை செய்கிறவர், செயல்படுகிறவர். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவருடைய இரக்கம் அவருடைய எல்லா கிரியைகள் செயல்பாடுகள் மேல் இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் நம்ம அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, எபேசியருக்கு நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் பாருங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, எபேசியர் 2:4 வாசிங்க. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய். யார் அவரு? இரக்கத்துல ஐஸ்வர்யம், இரக்க குணத்துல ஐஸ்வர்யம் உள்ள ஒரு தெய்வம் நம்ம தெய்வம். ஆமென் சொல்லுங்க. இரக்கமே பெரிய விஷயம். சொல்லுவாங்களா, அவர் இரக்கம் உள்ளவருங்க அப்படின்ட்டு. அவர் இரக்கத்துல ஐஸ்வர்யவான்னா, இரக்கத்துல கோடீஸ்வரன். அவரிடத்துல அவ்வளவு இரக்கம் இருக்கிறது பிரியமானவர்களே. அதனாலதான் அவர் சொல்றாரு, உன் பிதா இரக்கம் உள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் எப்படி இருங்க, இரக்கம் உள்ளவராயிருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த இரக்கத்தின் தேவன் தான் உங்களை நடத்த போகிறார். உங்களை என்னையும் பார்த்து கொண்டிருக்கிறவர் இரக்கம் நிறைந்தவர். அவர் நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த கிருபையும் உள்ளவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவருடைய இரக்கம் எல்லா கிரியைகள் மேல் இருக்கிறது, எல்லா செயல்பாட்டிலும் இருக்குது. நீங்க பயப்படாதீங்க. உங்களை என்னை தெரிந்து கொண்டவர் இரக்கம் உள்ள தேவன். கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அதுதான் அந்த பக்தன் அருமையான ஒரு பாடல். இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, சுராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், எங்கள் சுராஜா சுராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே உமக்கு ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா, உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா, உயிருள்ள நாள் எல்லாமே. வேத வசனத்தை நீங்க எடுத்து பார்த்தா தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு இடத்துலையும் அவருடைய இரக்கத்தை நம்ம வச்சு பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம அவருடைய இரக்கத்தை நம்ம பார்ப்பதில்லை. அவர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர், இந்த இடத்துல எனக்கு ஒரு இரக்கத்தை காண்பீங்க. ஒருவேளை நீங்க ஒரு கோர்ட் வாசல்ல போய் நிக்கிறீங்க, ஒருவேளை போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல போய் நிக்கிறீங்க, ஒருவேளை பிசினஸுக்காக வெளியே போய் நிக்கிறீங்க, இல்லைன்னா குடும்பத்திற்காக எங்கேயோ ஒரு இடத்துல நிற்கிறீங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல ஆண்டவர், இந்த இடத்துல எனக்கு ஒரு இரக்கம் காண்பீங்க நீங்க சொன்ன, கட்டாயம் சொல்றேன், கர்த்தர் இரக்கம் உள்ளவராய் இறங்குவார். கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா.
நம்மளுடைய பலத்திலே தான் நம்ம போராடுவோம், நம்மளுடைய சுய அறிவில் தான் போராடுவோம். நமக்கு ஒருவர் இரக்கமுள்ளவர் இருக்கிறார் என்கிற எண்ணமே நமக்கு இருப்பதில்லை. அவர் இரக்கமுள்ளவர் என்று இயேசு அடையாளப்படுத்துகிறார். அவர் இரக்கமுள்ள தேவன். தேவனுடைய பிள்ளைகளை, பலவீனமாக இருக்கிறீங்களா, கடன் பிரச்சனையில் இருக்கீங்களா, போராட்டத்தில் இருக்கிறீங்களா, வியாதியில் இருக்கிறீங்களா, கண்ணீரில் இருக்கிறீங்களா, ஒரு இரக்கமுள்ள தேவன் இருக்கிறார். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். உலக பிரகாரமான மனிதனே போய் ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா கண்ணீர் வெடிச்சு ஜெபிக்கிறான் என்றால் வானத்தையும் பூமி உண்டாக்கிற தேவன் அது உங்களை மறந்து விடுவாரோ? அவர் இரக்கமுள்ள ஒரு தேவன். இந்த நேரம் வரைக்கும் கர்த்தரை ஆராதித்து அவருடைய வசனத்துக்காக காத்திருக்கிறீங்களே, உங்க மேல அவர் இறக்க வைக்காம விட்டுருவாரா? உங்க கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்காம விட்டுருவாரா? உங்க பலவீனத்தை மாற்றாம விட்டுருவாரா? உங்க பிள்ளைகளை கைவிட்டுருவாரா? அவரு விடமாட்டார். குழந்தை செல்வம் தராம போயிடுவாரா? திருமணம் நடக்காம போயிருமா? நீங்க வீடு கட்டாம போயிருவீங்களா? பரலோகராஜ்யத்துக்கு போகாம போயிருவீங்களா? அவர் இரக்கம் உள்ள தேவன். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. எப்பவுமே நீங்க அப்படி அவரை பாருங்க, இரக்கமுள்ள தேவனை பாருங்க. இயேசு அடையாளப்படுத்துகிறார். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் பெறுவார்கள். அது வசனம் அல்ல, இரக்கமுள்ள ஒரு தேவன். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் ஐயா. ஒரு கஷ்டம், ஒரு பாடு என்று சொல்லி நீ ஆண்டவரை பார்த்து அதை செயல்படுத்தி பாருங்க ஐயா. நான் சொல்லுகிறேன், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அல்லேலூயா. ஆண்டவரே, இதுல எனக்கு ஒரு இறக்க செய்யும், ஆண்டவரே இதுல ஒரு எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணுங்க, ஆண்டவரே நான் இவ்வளவு நெருக்கத்தில் இருக்கிறேன் அப்படி நீங்க சொல்லி பாருங்க. ஆண்டவர் நிச்சயமா இறங்குவார். ஆண்டவர் கட்டாயம் இறங்குவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏராளமான சாட்சிகளை சொல்ல முடியும். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல கவனிங்க. ஆதியாகமம் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அவங்க தப்பு செஞ்சுட்டு வராங்க. நல்ல கவனிங்க. அவருடைய இரக்கம் யார் மேலே இருக்கிறது, யார் மேலே இல்லை என்பதை சொல்லிட்டு நான் செய்திக்கு வருகிறேன். 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். சர்ப்பத்துக்கு கர்த்தர் கொடுத்த சாபம். அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, சர்ப்பம் முதல்ல சர்ப்பத்துக்கு என்ன இருந்திருக்கு? கால் இருந்திருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சபிக்கிறார். நீ மண்ணையே நக்குவாய், நீ மண்ணையே திம்பாய் என்று சொல்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அதனாலதான் இன்னைக்கு பாம்பை கண்ட உடனே நம்ம என்ன எடுக்கிறோம்? நான் என்ன எடுக்கிறேன்னா கல்லையும் கம்பையும் தான் எடுப்பேன். நீங்களாம் ஏதாவது செஞ்சாதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நான் அதை பார்த்தேன்னு தான் செய்வேன். கல்லும் கட்டையும் தான் எடுப்பேன். அதான் உன் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அல்லேலூயா சொல்லுங்க. சரி வாசிங்க. அவர் யாரு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று சொன்னார். அது காலு கீழே தான். அதனாலதான் பாம்பு எங்கெங்க கடிச்சது? காலில் கடிச்சதுங்கம்பாங்க. பாம்பு எங்கேயா தலையில கடிச்சதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை ஆண்டவர் எங்க சபிச்சாரு? காலுக்கு கீழே தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ இந்த சர்ப்பம் செய்த தவறுனால தேவன் இறங்கல. அதுக்கு சாபம் விட்டது சாபம் தான். அது இன்ன வரைக்கும் அந்த சாபம் அது யாராலும் எடுக்கவே முடியாது. அது ஆண்டவர் கொடுத்த சாபம். ஆனா மனிதர்களுக்கு அப்படி அல்ல. 15ஆம் வசனத்தை அந்த 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கும்போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். ஆசை யாரை பற்றி இருக்கும்? புருஷனை பற்றி. அல்லேலூயா சொல்லுங்க. சும்மா உங்க மேல அன்பு இல்லைங்கிறதெல்லாம் சும்மா புருடா, ஏமாத்துக்கதை. ஆண்டவர் எழுதிட்டாரு, ஒவ்வொரு மனைவிக்கும் அன்பு யார் மேலதான் இருக்கும்? சொல்ல மாட்டீங்க, நான் என்ன தப்பா சொல்ற மாதிரி. கணவர் மேலதான் இருக்கும். கைத்தட்டி கத்திர மையப்படுத்துங்க. கணவர் வேணா வெளியே போய் சொல்லலாம் என் மேல அன்பே இல்லைன்னு. பைபிள் சொல்லுது, உன் ஆசை உன் புருஷனை. அப்ப தயவு செய்து எந்த வீட்டை மாட்டியும் புருஷனை குறைச்சி பேசுறாதீங்க.
அல்லேலூயா. ஆமாம், நல்லா இருப்பாங்க, அப்புறம் அவங்களே பாம்பா மாறிடுவாங்க. சார் நீ என்ன சொல்ல பாருங்க, பற்றி இருக்கும் அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். இங்கதான் விஷயமே இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் தேவன் மனுஷ சாயலாய் ஆண் சாயலாய் இருக்கிறார் என்று நான் சொல்லுவேன். அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் அப்படி சொல்லி கர்த்தர் ஒரு பெரிய அங்கீகாரத்தை ஆண்களுக்கு கொடுக்கிறார். அதனாலதான் ஆண்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் சக்சஸா இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. பெண்களுடைய ஆசை யார் மேல இருக்கும்? அதை அப்படி ஏற்றுக்கொள்ளணும். அதெல்லாம் விதண்டவாதம் பண்ணக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது ஆண்டவர் கொடுத்தது. சரி, அடுத்து வாங்க. ரொம்ப நேரம் பேச முடியாது. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். பெரிய அது ஒரு பெரிய சாபத்தை கொடுக்கிறார். நீ வேர்வை சிந்தி கஷ்டப்படணும் சொல்லிட்டு தான் இவங்க மேல ஒரு இறக்கம் வைக்கிறார். பாருங்க, வாசிங்க 21ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோலுடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். யாருங்க உடுத்துவா? அல்லேலூயா. யார் உடுத்துவா? தகப்பனும் தாயும் தான் உடுத்துவாங்க. கைத்தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. எவ்வளவு இரக்கம் பாருங்க நம்ம மேல. நம்ம அதை புரிந்து கொள்வதில்லை. ஆண்டவர் சபித்து விட்டார், சர்ப்பத்தை சபிச்சாரு, அப்படிதான் இருக்குது. பெண்களுக்கு சொல்லிட்டார், நீ அந்த பழத்தை சாப்பிட்டதுனால உன் புருஷ பற்றி இருக்கும், உன் புருஷனை தான் நீ பற்றி இருக்கணும். இது தேவன் கொடுத்த கட்டளை. அடுத்து ஆண்களுக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? சொல்லும்போது சொல்லிட்டு தோல் உடைகளை உண்டாக்கி உடுத்தினார் என்று சொல்லுகிறார். இதுதாங்க தேவனுடைய இரக்கம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இரக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு இடத்துல நீங்கள் இரக்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, அதே ஆதியாம் புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகளே 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது 4:11, இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லுகிறார். சொல்லி முடிச்சது 15ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொண்டு போடாத படிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். நல்ல கவனிங்க. 4 வசனத்துக்குள்ள அவருடைய ஜட்ஜ்மெண்டே மாற்றி எழுதுறார். 4 வசனம் தான். அவர் கோபம் வந்துருச்சு, தம்பியை கொன்னுட்டான். இப்ப தம்பியோட ரத்தம் ஆண்டவரை கூப்பிடுகிறது. அவர் இரக்கம் உள்ளவர் என்பதற்கு இதை விட ஒரு பெரிய சான்றிதழே இல்லை பிரியமானவர்களே. அவன் போய் நிற்கிற, ஆண்டவரே நீர் இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது, நான் பூமியில நிலையற்ற அலையனா இருப்பேன். உடனே சட்டத்தை மாற்றுகிறார். அதான் இரக்கம். கைகளை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. நீங்கள் ஒரு இடத்துல கோபப்படுறீங்க என்றால் கோபத்தில் நிற்காதீங்க, உடனே கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார். நீங்கள் ஒரு இடத்துல ஆண்டவரை முறுமுறிக்க அதுல நிற்காதீங்க, கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார். 11ஆம் வசனத்துல சொல்றாரு நீ சபிக்கப்பட்டிருப்பாய் சொல்றாரு. 15ஆம் வசனம் சொல்றாரு அடையாளத்தை போடுகிறார். 4 வசனம் தான். எவ்வளவு ஒரு இரக்கம் பாருங்க ஆண்டவருக்கு நம்ம மேல. தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் மேல் கர்த்தர் இரக்கமாயிருக்கிறார். உங்கள் மேல என் மேல கர்த்தர் இரக்கமாயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதைத்தான் யோனா எழுதும்போது ரொம்ப அழகா எழுதுகிறார். யோனா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பிற்பகுதி வாசிக்கும் போது, யோனா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பிற்பகுதி வாசிங்க. நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன். ஆமென். நீங்கள் என்ன செய்திருந்தாலும் அவர்கிட்ட நீங்க இரக்கத்துக்காக நின்றா கர்த்தர் கட்டாயம் உங்களுக்கு இறங்கி கிரியை செய்வார். கைதட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. எலியா கிட்ட சொன்னாரு, ஆகாப்பு ராஜாவை அவன் எப்படி அவனுடைய தோட்டத்தை எடுத்து நாய்கள் நக்கினதோ அதே போல அவன் வீட்டையும் செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் ஆகாப்பு தன்னை தாழ்த்தினான். 1 ராஜா 21ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் தாழ்த்தின பொழுது உடனே கர்த்தர் தன் சட்டத்தை மாற்றுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே,
நான் ஒன்று சொல்லுகிறேன், மனுஷனுடைய இரக்கத்திற்காக காத்திருக்காதிருங்கள், கர்த்தருடைய இரக்கத்துக்காக நீங்க காத்திருங்க. கர்த்தர் என் மேல் இறங்குவார் என்று நீங்கள் காத்திருங்க. ஏன்னா அவர் இரக்கமுள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். நீங்கள் என்ன செய்திருந்தாலும் ஆண்டவர்கிட்ட நீங்க போயிருங்க, அவர் இறங்கி விடுவார் உங்க மேல. அதனால தான் இயேசு சொல்றாரு, உங்க பிதா இரக்கமுள்ளவரப்பா, நீங்க இரக்கமுள்ளவர்களா இருங்கள் என்று என் அன்புக்குரியவர்களே இயேசு கிறிஸ்து சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. சரி, கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் இதை கேட்கக்கூடிய வசனம், எதிலே நாம் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், பிதா எதில் இரக்கமுள்ளவராக இருந்தால் நாம அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று 2 காரியங்களை உங்கள் முன்பாக வைக்க நான் விரும்புகிறேன். முதலாவது வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்துல நம்ம முதல்ல வாசிக்கலாம். லூக்கா 6:37 வாசிங்க. மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள், மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதீர்கள். இது ரொம்ப விளக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம மற்றவர்களை என்ன சொல்லக்கூடாது? கை வைத்து சொல்லுங்க, மற்றவர்களை என்ன சொல்லக்கூடாது? குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். அல்லேலூயா. அப்பொழுது நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். இப்போ வாசிங்க. மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாக்கும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். அன்புக்குரியவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், விடுதலை பண்ணுங்கள். விடுதலை பண்றதுல இரக்கமுள்ளவர்களாக இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷனை கையில பிடிச்சு வச்சிருக்காதீங்க. உங்க வேலைக்காரனா இருந்தாலும் சரிதான், உங்க குடும்ப நண்பர்களாக இருந்தாலும் சரிதான், உங்க பிள்ளைகளா இருந்தாலும் சரிதான், உங்க கணவரா இருந்தாலும் சரிதான், மனைவியா இருந்தாலும் சரிதான், ஏதோ ஒரு காரியத்தில் அவங்க பிடிக்கப்பட்டு இருந்தா அவங்களை என்ன பண்ணுங்க? விடுதலை ஆக்குங்க என்று சொல்லுகிறார். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்கள் விடுதலை ஆக்கப்படுவீர்கள். அப்படின்னா உங்க கையில ஒருத்தரை நீங்க வைத்துக் கொண்டே இருந்தால் அதே காரியத்தில் கர்த்தரும் உங்களை கையில வைத்துக் கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. உங்க கையில நீங்க தாராளமா விடுதலை ஆக்கினால் கர்த்தரும் உங்களை விடுதலை ஆக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நமக்கு நிறைய பேரை விடுதலை ஆக்க மனசு இல்லை. நம்ம கைகளிலே வைத்திருக்கிற ஒரு மனைவி என்ன நினைக்கிறாங்க? என் புருஷனை கையிலே வைத்திருக்கணும். ஒரு புருஷன் என்ன நினைக்கிறாங்க? தன் மனைவியை கையிலே வைத்திருக்கிறோம். பிள்ளைகள் என்ன நினைக்கிறாங்க? நான் சொன்னா எங்க அப்பா அம்மா கீழ்ப்படியணும். பெற்றோர் என்ன நினைக்கிறாங்க? நான் சொன்னா என் மக கீழ்ப்படியணும். அப்பா எல்லாம் 4 பேரும் பாருங்க, நான் சொல்றதை செய்யணும், நான் சொல்றதை செய்யணும் தான் சொல்றாங்க தவிர யாரும் ஃப்ரீயா விட்டு விடுதலை பண்ண வேண்டிய விஷயத்துல விடுதலை பண்ணாமல் இருந்தால் கர்த்தர் நமக்கு விடுதலை பண்ண மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் விடுதலை பண்ணுகிற அந்த ஒரு இருதயம் நமக்கு வர வேண்டும், அந்த சிந்தனை நமக்கு வர வேண்டும். அந்த விடுதலை பண்ணாத வரைக்கும் நம்ம மனசுல ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். நீங்க அதை விடணும். ஆண்டவர் சொல்ல விட்டு 6 வயசு வரைக்கும் தாய் வளர்க்கணும் ஒரு பிள்ளைய. 6 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் தகப்பனுடைய கஸ்டடி. 12 வயசுக்கு மேல தேவனுடைய கஸ்டடியாம். யூதத்தினுடைய சட்டம். 12 வயசுக்கு மேல இந்த 12 வயசுக்குள்ள பிள்ளைக்கு எல்லாவற்றையும் தோராவை கத்து கொடுத்துருக்கணும். வேத வசனத்தை கத்து கொடுத்துருக்கணும். இது பெற்றோருடைய கடமை. ஒருவேளை நீங்க 12 வயசு வருவது வரைக்கும் நான் ரட்சிக்கப்படலன்னு சொன்னா கர்த்தர் அந்த பிள்ளையை பொறுப்பெடுத்துக் கொள்வார். இல்லை என்றால் நீங்கள் கிறிஸ்துவ மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் என்றால், கிறிஸ்துவை ஆராதிப்பவர்கள் என்றால் உங்க பிள்ளைக்கு நீங்க சொல்லி கொடுத்திருக்கணும். 12 வயது வரைக்கும் 12 வயசுல பாருங்க, இயேசு கிறிஸ்து ஆலயங்கள்ல சென்று பேசுகிறார், தேவனுடைய காரியங்களை பேசுகிறார், தாய் தகப்பன் தேடி வருகிறார்கள். 12 வயசுல அவர் எல்லாவற்றையும் பூரண அவங்க தகப்பனும் தாயும் ஆண்டவருக்கு நல்லா சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். இந்த சொல்லி கொடுக்காததுனாலதான் 12 வயசுக்கு மேல அந்த பிள்ளை கர்த்தருக்கு பிரியம் இல்லாம பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் போகிறது. தேவனுடைய பிள்ளைகள் நல்லா நீங்க அறிஞ்சுக்கிடுங்க. இதனால நம்ம பிள்ளைய வெளியே விட முடியல, நம்ம பிள்ளைய ஃப்ரீயா விட முடியல. பயப்படுகிறோம், எங்கே மாட்டிக்கொள்ளும் என்று நினைக்கிறோம், எதில விழுந்து போகும் என்று நினைக்கிறோம். காரணம் மிஸ்டேக் நம்மிடத்துல இருக்கிறது. கர்த்தர் சொல்றார், நீ விடுதலை பண்ணு, நான் உன்னை விடுதலை ஆக்குவேன். கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா.
தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஒன்றே ஒரு காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதியாகமம் புஸ்தகத்தில் 27ஆம் அதிகாரம், ஆதியாகமம் எடுத்து திருப்பிக் கொள்ளுங்க. 27ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, ஆதியாகமம் 27:40 வாசிக்கும் போது, உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய். நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய் என்றார். யாருக்கு சொன்னாரு? ஏசாவுக்கு சொல்றாரு. தம்பி என்ன நடந்ததுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். தேவனுடைய பிள்ளைகளே, அண்ணன் தம்பி 2 பேரு, 2 இடத்துல அவன் ஏமாற்றுகிறான். அதை வசனம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. அவன் 2 முறை என்னை மோசம் போகிறான். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, 27:36 வாசிக்கும் போது, அப்பொழுது அவன் பேர் யாக்கோபு எனப்படுவது சரியல்லவா? இதோட 2 தரம் என்னை மோசம் போக்கினான் என்று சொல்லுகிறார். இப்போ இவன் மோசம் போய்கிட்டான். அப்பா அவனை ஆசீர்வதிச்சிட்டாரு. இப்போ இவனுக்கு அவன் மேல என்ன இருக்குது? பொறாமையும் கோபமும், அடித்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் வந்து விட்டது. அதனாலதான் அப்பா என்ன சொல்றாருன்னு சொன்னா, எப்பா ஒரு நாள் வரும், அந்த நாள்ல அவனை நீ நேருக்கு நேர் பார்த்தா அவனுடைய நுகத்தை நீ முறிக்க முடியும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கும் எத்தனை பேர், நான் உண்மையை சொல்லுகிறேன், இந்த வசனத்தை எடுக்கும்போது எத்தனை பேருடைய நுகத்தை நீங்க சுமந்துட்டு வந்திருக்கிறீங்க. அவன் அதை சொல்லிட்டான், இவன் இதை சொல்லிட்டான், எங்க அண்ணி இதை சொல்லிட்டா, என் கொழுந்தனார் இதை சொல்லிட்டாரு, என் நாத்தனார் இதை சொல்லிட்டாரு, என் கணவர் இதை சொல்லிட்டாரு. எத்தனை பேர் அந்த நுகத்தை சுமந்துட்டு வந்திருக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நுகம் இல்லைன்னா நீங்க சந்தோஷமா இருக்க முடியும். அதனாலதான் இயேசு சொன்னார், உங்கள் நுகத்தை என்மேல் ஏற்றுக்கொண்டு என்னுடைய நுகத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ தம்பியோடைய நுகத்தை யார் சுமக்கிறான்? அண்ணன் சுமக்கிறாரு. ஏன் சுமக்கிறாரு? இவருக்கு அவன் மேல எரிச்சல், இவனுக்கு அவன் மேல கோபம், இவனுக்கு அவன் மேல டென்ஷன். என்னை ஏமாத்தி விட்டான், என் சொத்தை ஏமாத்தி வாங்கிட்டு போயிட்டான், சேஷ்ட புத்திர பாகத்தை ஏமாத்தி வாங்கிட்டு போயிட்டான். நுகத்தை சுமக்கிறான். இவனால அவனை விடுதலை பண்ண முடியல. இன்னைக்கு நான் சொல்றேன், நான் யாருக்கிட்டயுமே மனஸ்தாபம் இல்லைங்க. எல்லாத்தையும் மனசாட்சி இல்லை, நல்லா ஃப்ரீயா நான் பேசுறேன். எந்த உள்ளுக்குள்ள சின்ன கசப்பு இல்லைன்னு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? ஏன் எல்லாரும் ஒவ்வொரு நுகத்தை என்ன பண்றீங்க? சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். யாரோ ஒருவருடைய நுகத்தை நீங்க சுமந்து கொண்டிருக்கிறதுனாலதான் உங்களால ஃப்ரீயா சொல்ல முடியல. ஏன் சொல்ல முடியல? அதனாலதான் அவர் சொல்றாரு, உன் சகோதரன் ஒரு நாள் வருவான், மேற்கொள்ளும் காலம் வரும். எப்போ? அந்த காலத்தை குறித்து நான் படிச்ச பாருங்க. அந்த ஏசா எப்படி பேசியிருக்கான்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப மனசு வேதனையாக இருந்தது. வாசிக்கலாம். 27ஆம் அதிகாரத்தில் 41ஆம் வசனத்தை வாசிங்க. யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்தது. நல்ல கவனிங்க, ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும். இதனாலதான் ஏசாவை வெறுத்தேன்றார். இப்போ இவர் ஆசீர்வதிச்சிட்டாரு. இப்போ இவன் என்ன சொல்றான்? சீக்கிரம் எங்க அப்பா சாக போறாரு, அப்போ யார் வருவா? அவன் என்ன சொல்றான்? என் தகப்பன். அப்படித்தானே சொல்றாரு. ஏசா யாக்கோபை பகைத்து என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் எப்போ வருமா? நல்லா இருக்கிற ஒரு அப்பாவை. இதனாலதான் ஏசாவை வெறுத்தேன்னு சொல்றாரு. ஏன் ஏசாவை வெறுத்தேன்னு சொல்றாரு? இப்ப பாருங்க வார்த்தை. இவனுக்கு ஒரு பிரச்சனை, இவனுக்கு ஒரு போராட்டம். தம்பி வாங்கிட்டு போயிட்டு, அதனால எங்க அப்பா சீக்கிரம் சாவத்தான் போறாரு, அப்ப நீ எங்க அப்பாவை அடக்கம் பண்ண வருவல, அப்ப உன்னை சொல்றான் பாருங்க, வாசிங்க. அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று என்ன சொல்றான்? அப்பாவை கொல்றது இல்லாம இப்ப சகோதரன் மேல கோபத்தை யார சொல்லிட்டான்? நுகம். இதுதான் நுகம். இந்த நுகம் மாறுவதற்கு அவனுக்கு எவ்வளவு நாள் ஆயிருக்கு பார்த்தீங்களா? எவ்வளவு நாள் ஆயிருக்கு? 16 ஆண்டுகள் மேல, 20 ஆண்டுகள் மேல ஆயிப்போச்சு.
இப்போ வரும்போது அவன் பயத்தோடு வருகிறான். வேதம் அழகா சொல்லுது பாருங்க. 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 33:9 வாசிக்கும் போது பாருங்க, இன்னையோட நீங்க அந்த நுகத்தை கலட்டி வச்சிருங்க, இரக்கமுள்ளவர்களா இருங்க. அதற்கு ஏசா, என் சகோதரனே எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான். இவன் எப்போ அண்ணனை பார்த்து தாள விழுந்து, அண்ணா நான் உன்னை பார்க்கிறது யாரமா இருந்துச்சு சொல்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனுக்கு ஒண்ணு இல்லை. அவன் வரட்டும் அவனை காலி பண்றேன் ஏமாத்திட்டான்னு சொல்லி நுகத்தை சுமந்துகிட்டே இருந்தான். இப்போ தம்பிகாரன் சொத்துக்களை சேர்த்து அண்ணனை கட்டாயம் நான் பார்க்கணும், அண்ணனோடு பேசணும்னு சொல்லி அவன் வருகிறதுனால இவன் என்ன சொல்லுகிறா பாருங்க, எனக்கு போதுமானது உண்டு, உன்னோடது. அப்போ தேவ பிள்ளைகளே, நுகம் முறிவதற்கு ஒருத்தருக்கொருத்தர் முகத்தை பார்த்து பேசினா முறிஞ்சிடும். கைத்தட்டி கத்தரை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. நம்ம ஏன் முகத்தை பார்த்து பேச மாட்டோம்? பஞ்சகத்தை உள்ளே வச்சுக்கிட்டு இருப்போம். எனக்கு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும். அவங்க அப்படி சொல்லிட்டாங்க பிரதர், அதுக்கப்புறம் ஏராளமான நன்மை செஞ்சிருப்பாங்க. ஏசா மாதிரி இவன் மனசுக்குள்ளே வஞ்சனையை வச்சுக்கிட்டே இருக்கிறான், நுகத்தை சுமந்துக்கிட்டே இருக்கான். யாக்கோப்பு வருவான் கொல்லுவேன். இப்போ யாக்கோப்பு சொத்துக்களை சுகங்களை இவன்ட்ட கொண்டு வந்து பார்த்த உடனே எனக்கு போதும் வாய் சடையா சொல்றான். அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். அதற்கு யாக்கோபு, அப்படி அல்ல, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே, ஆனால் என் வெகுமதியை என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும். நீர் என் மேல் பிரியமானீர், நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது. வேற வழியே இல்ல, ஏன்னா என் நுகத்தை அவன் சுமந்துட்டு இருக்கிறான். இப்போ இதை உடைச்சாதான் யாருக்கு நிம்மதி? ஏசாவுக்கு நிம்மதி இல்லைன்னா அந்த பழி சொல்லிக்கிட்டே இருக்கான். எங்க அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போட்டான். அடுத்த வசனத்தை வாசிங்க. தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு, ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவனை வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவன் அதை ஏற்றுக்கொண்டான். என்னைக்கோ நகை வாங்கியிருப்போம், இன்ன வரைக்கும் சொல்லிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு ஒரு சவர நகை வாங்கிட்டு போனார், அன்னைக்கே நான் வச்சிருந்தேன்னா எனக்கு 50 கோடி கிடைச்சிருக்கும். உன் நுகத்தை நீ சுமந்துக்கிட்டு தான் இருக்கிற, அதை கொடுத்து மூஞ்சில தூக்கி அடிச்சிடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இவன் பாருங்களேன், இவன் பணம் கொடுக்குறான், வேண்டான்னு சொன்னவன் வருந்தி கேட்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் எங்க அப்பாவுடைய மேன்மையான ஆசீர்வாதத்தை யார் வாங்கிட்டு போயிட்டான்? தம்பிகாரன் வாங்கிட்டு போயிட்டான். இப்போ இவனுக்குள்ள ஒரு குடுகுடுப்பு ஓடிக்கிட்டே இருக்குது. அடே நான் இன்னும் ஆசீர்வாதமாக இருந்திருப்பேன்டா, அப்பாவுடைய ஆசீர்வாதம் நீ கொண்டு போயிட்டடா, அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு போயிட்டடா சொல்லிக்கிட்டே இருக்கான். இப்போ இவன் ஆசீர்வாதத்தில் கொடுத்த உடனே பாருங்க, வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, அவர்கள் இருவரும் பிரிந்து தனித்தனியே போனார்கள். கைதட்டி கத்திர மையப்படுத்துங்க. அவன் நுகை எப்போ முறிஞ்சுது? இவன் அவனை போய் சந்திச்சு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண பிறகுதான் முடிஞ்சது. அதனாலதான் சொல்றேன், இரக்கமுள்ளவர்களாயிருங்க. கை தட்டுங்க பார்க்கலாம். அவர் அவன் சொல்லுங்க. யாக்கோப்பு பயந்து வருகிறார், ஏசா ஒரு பக்கம் வேதனையோடு வருகிறான். இவங்க 2 பேரும் சேர்ந்து தன் காரியங்களை பரிமாறி கொண்ட பிற்பாடு யாக்கோப்பு வேறு இடத்துக்கு போகிறான், ஏசா அவன் இடத்துக்கு போகிறான். அன்னைக்கு தான் நுகம் என்ன பண்ணுது? முறிக்கிற. தேவனுடைய பிள்ளைகளே, தயவுசெய்து சொல்றேன், கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசா துக்கமுகமாக இருந்ததில்லை. கொன்னு போடுவேன்னு சொன்னவன் மறந்து போனான். யாருடைய நுகத்தையும் யாரு கோவப்பட்டாலும் அதை கலட்டி வைக்க முயற்சி படுங்க. மத்தேயு 11:29 சொல்லுகிறது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என்னுடைய நுகத்தை நீங்க என்ன பண்ணுங்க? நீங்க வேற யார் நுகத்தையும் சுமக்காதீங்க. உங்க அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், யாரா இருந்தாலும் ஒரே ஒரு இரக்கம் காண்பிச்சு அவங்களோட பேசி அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து அவங்க மேலே இருக்கிற அந்த நுகத்தை நீக்கி விட்டுருங்க. கர்த்தர் உங்க மேலே இருக்கிற நுகத்தை பரத்திலிருந்து நீக்குவார். கைகளை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. காலம் பூரா அழுதுகிட்டு இருக்காதீங்க. அவன் வரும்போதெல்லாம் பார்ப்பான், இவ்வளோ பெரிய பில்டிங்கை கட்டிட்டு என்னை ஏமாத்திட்டான்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். நுகம் எங்கே இருக்கும்? வரும்போதெல்லாம் பார்ப்பான், என்னை ஏமாற்றி இவ்வளோ கட்டிட்டான், என்னை ஏமாற்றி மைக்கை வாங்கிட்டான், என்னை ஏமாற்றி அதை வாங்கிட்டான். இந்த நுகம் மாறணும்னா
நீங்க அவனோடு கனெக்டிங்கில் வந்து ஏப்பா உனக்கு எனக்கும் அவன் சொல்ல எனக்கு போதுமானது உண்டு இருக்கட்டும் அண்ணே, நீ சொல்றது முதட்டில் தானே சொல்ற, நான் தர்றது உனக்கு என்ன பண்றேன் வருந்தி கொடுக்க. எவ்வளவு கொடுக்கிற குணம் பாருங்க அந்த யாக்கோப்புக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும் இவன் கொண்டு போடணும்னு நினைச்சவன். நீ என்னைக்கா ஒரு நாள் எங்க அப்பா சாவுக்கு நீ வரதாண்டா, நீ சொல்லுவாங்க வரதாண்டா செய்வேன், நீ வெளிநாட்டுக்கு ஓடி போனவனை விடுவேனா, எங்க அப்பா சாவுக்கு எங்கே தான் வருவேன். அவன் அப்படிதான் சொல்றான், என் அப்பா சாவுக்கு நீ வருவாளடா, அப்ப உன்னை கொல்றனா இல்லையோ பாருன்றான். அவன் நுகத்தை கத்தர் முறித்து போட்டார். கைதட்டி கத்தரை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. நீங்களும் உங்க குடும்பத்தில் இருக்கிற நுகத்தை முறிக்க கற்றுக்கொள்ளுங்க. அதுக்கு நீங்க இரக்கம் உள்ளவராயிருங்க. இப்ப இவனும் 20 வருஷம் கழிச்சு வருகிறான். 7 வருஷம் லேயாளுக்கு வேலை செஞ்சான், 7 வருஷம் ராகேலுக்கு வேலை செஞ்சான் இல்லையா. இவ்வளோ பெரிய டீமை கூட்டிட்டு வாரான். வேலைக்காரங்க ஆடு மாடுகள் எல்லாமே கஷ்டப்பட்டு சம்பாதித்தது. அண்ணனுக்கு கொடுப்பதுக்கு அவன் யோசிக்கவே இல்லை. ஐயோ அன்னைக்கு அந்த தப்பை செஞ்சிட்டோம், சேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கிட்டோம். என்னடா உன் கையில் ரோமமே இல்லை, நீ ரோமம் இல்லாதவனடா, உன் கையில் முடியே கிடையாது, இளைய பையன் மூத்த பையனு தான் முடி இருக்கும் அப்படிலாம் சொன்னாலும் இல்லைப்பா நான் ஏசா தான் வந்திருக்கிறேன். இந்த நோத்தை சுமந்த இவனும் சுமக்கிறான் அவனும் சுமக்கிறான். இவனும் அங்கே உட்காந்துட்டு ஐயோ சம்பாதிச்சு அங்கே போனா எங்க அண்ணன் என்ன பண்ணுவானு தெரியல, அவனுக்கு பயம். இவனுக்கு என்னன்னா என் தம்பி என்னை விட மேலே இருப்பானோ. யார் ஆசீர்வதிச்சா? கத்தர் ஆசீர்வதிச்சா. இது 2 பேருக்கும் நுகம் இருந்ததுனால வாழ்க்கையில் அவங்க நேரில் பார்த்து 2 பேரும் சமரசமாகி பேசின பிற்பாடுதான் தேவனுடைய பிள்ளைகளை அவனுக்குள்ள ஒரு சமாதானம் வந்தது. கைதட்டி கத்தரை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. இந்த சமாதானத்தை காத்துக்கொள்ளுங்க. இரக்கமுள்ளவராக இருங்க, இரக்கமுள்ளவர்களாக இருங்க. முதல்ல விடுதலை பண்ணுங்க. நீங்க விடுதலையாக்கப்படுவீங்க. யாரையும் கைக்குள்ள அடக்கி வைக்கணும்னு நினைக்காதீங்க. என் வீட்டுக்கு அடக்கி வச்சிருப்பேன், முடக்காது. அடக்கி வைக்கவே முடியாது. ஒருவரையும் விடுதலை பண்ணுங்க, ஃப்ரீயா சமாதானமா விடுங்க. நீங்க ஒன்று யாரையும் நானும் யாரையும் பிடிச்சி அமுக்க முடியாது, நீங்களும் யாரையும் பிடிச்சி அமுக்க முடியாது. எல்லாம் கர்த்தருடைய கையில் இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் ஒரு மனுஷனை தொட்டுட்டாருன்னு சொன்னால் அந்த மனுஷன் எந்த தவறுக்கு போகவே முடியாது. அதனால தான் சொல்கிறேன், முதல்ல இறக்கம் எதில் இருக்கணும்? விடுதலை பண்ணுறதுல இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அவன் விடுதலை ஆகிட்டான் பாருங்க தம்பியை. தம்பி பேசின உடனே தேவதூதன் முகன் போல இருக்கிறது ஐயா. அவங்கள பார்த்த உடனே தம்பி பரவாயில்லடா, ஒன்றும் இல்லைடா, அண்ணன் தானடா. அப்படியே 2 பேரும் சமாதானம் ஆயிட்டாங்க. பெரிய ஒரு சந்தோஷம். அது ஒரு அற்பமான சில ஆசீர்வாதங்கள் தானே, என்ன கொடுத்தான்னு தெரியாது, ஆனால் அது முடிந்து போய் விடுகிறது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சமாதானம். ஏன்னா என்ன இழந்தாலும் என் ஆண்டவர் 1000 மடங்கு கொடுக்க உண்மையுள்ள தேவன். கைகளை தட்டி கத்திர மையப்படுத்துங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ முதலாவது நீங்க விடுதலை பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும், இரக்கம் உள்ளவர்களாய் விடுதலை பண்ணணும். அப்பதான் நீங்க விடுதலையாக்கப்படுவீங்க. நீங்க பூமியில எதெல்லாம் விடுதலை பண்றீங்களோ உங்களுக்கு பரலோகத்துல என்ன பண்ணும்? விடுதலை வந்து கொண்டே இருக்கும். 2வதாக நாம் எதில் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும்? வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிப்போம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். அல்லேலூயா. 2வது இரக்கம் எப்படி எதுல தெரியுமா இருக்கணும்? கொடுக்கிறதுல இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நீங்க கொடுக்கிறதுல வஞ்சனை இருக்கவே கூடாது. வஞ்சனை இல்லாம கொடுக்கணும். உன்னிடத்தில் கேட்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாத, தாராளமா கொடுங்க. இப்போ என்கிட்ட ஒருத்தங்க கேட்க வர்றாங்கன்னா என்னை பத்தி அறிஞ்சுதான் கேட்க வருவாங்க. என்னை பத்தி அறியாம கேட்க வருவாங்களா? என்கிட்ட ₹1 பணம் கேட்க வர்றாங்கன்னா என்னை பற்றி முதல்ல அறிஞ்சிருப்பாங்க. இவங்ககிட்ட இருக்கா, கிறிஸ்டோபர்ட்ட என்ன இருக்கு, இவன்கிட்ட என்ன இருக்கு, அப்போ என்ன கேட்டால் நமக்கு கிடைக்கும். அதனால தான் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். உங்க பிதா இரக்கமுள்ள தேவன். அவர் உங்களுக்கு கொடுக்க ரெடியா இருக்காரு. நீங்க இங்க இருந்து ரிலீஸ் பண்ணாதான் அவர் அங்க இருந்து என்ன பண்ணுவாரு? எல்லாம் புடுங்கி உள்ள வச்சா அவரு உங்களுக்கு எங்க வச்சிருப்பாரு? ஒரு அலையில சொல்ல மாட்டீங்க.
அல்லேலூயா. கொடுங்க ஐயா, கொடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு அது சும்மா கொடுக்காதா, எப்படி இருப்பான்? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி ஆசீர்வாதம். அல்லேலூயா. இந்த கொடுக்கிறத பேசினாலே பிரச்சனை தான். அல்லேலூயா. காணிக்க கேட்கிறாரு, அப்படித்தாயா சொல்லுவானுங்க அவனுங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்படணும். கைத்தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆமென். ஏன்னா அந்த வசனத்தை எடுத்து இப்போ அதை பிரசங்கிச்சு தான் ஆகணும். நான் அதில் நீங்கள் இரக்கம் உள்ளவராயிருங்க, கொடுக்கிறதுல இரக்கம் உள்ளவர்களாயிருங்க. நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு நீங்கள் எவ்வளவு மனமுகந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கள் கொடுக்குறீங்களோ அதே அளவு கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். கைகளை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. ஒரு குறைவும் உங்கள் வாழ்க்கையில் வராது. எழுதி வச்சுக்கிடுங்க. நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திரிவதில்லை, என் கண் அதில் பார்க்கல என்று சொல்லுகிறார். கொடுக்கிற தேவ பிள்ளைகளாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த கொடுக்கிற அந்த சுவாபம் நமக்கு வர வேண்டும். அதான் சொல்ல, கொடுங்கள். கர்த்தருக்கு நேரத்தை கொடுங்க, அன்பை கொடுங்க, பாசத்தை கொடுங்க. அவங்க கொடுக்கணும்னு நினைக்காதீங்க, நீங்க கொடுங்க. அவங்க எனக்கு உதவி செய்யணும்னு நினைக்காதீங்க, நீங்க செய்யுங்க. அவங்க என்னை கனப்படுத்தணும்னு நினைக்காத, நீங்க கனப்படுத்துங்க. நீங்க முன்னாடி போங்க. பேதுரு எழுதுறார், கனம் பண்ணுவதிலே ஒருவருக்கொருவர் முந்தி கொள்ளுங்க. அவங்க யாரா இருந்தாலும் சரி. கொடுக்கிற சுவாபம், கஞ்சாமுட்டியா இருக்கக்கூடாது. நம்ம எப்படி இருக்கணும்? கொடுக்கிறவர்களா இருக்கணும். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் வசனம். ஏன்? உங்கள் பிதா இரக்கமுள்ள தேவன். விடுதலை பண்ணணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? கொடுக்கிற அந்த சுவாபம். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் அதுலேயும் கவனமாக கொடுக்கணும். உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது செய்யத்தக்கவர்களுக்கு தான் செய்யணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சும்மா ஐயா சொல்லிட்டாருன்னு போய் கொடுத்தா ஓட்டாண்டியா போயிடுவோம். அதுலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொடுக்கிற தேவையானவர்களுக்கு கொடுக்கணும். இயேசு பாருங்க, தேவையான காரியங்களை கரெக்டாக செஞ்சார். வரி கட்ட கேட்குறாங்க. இயேசு பேதுருவை கூப்பிடுறார், வா நீ போ, உன் பிஸ்னஸ் என்னப்பா? மீன் பிடிக்கிற பிஸ்னஸ். சரி போ, கடலுக்கு போ, தூண்டில போடு. முதல்ல ஒரு மீன் வரும். அந்த மீன் வாயை தர, அதில் என்ன இருக்கும்? வெள்ளி பணம் இருக்கும். ஒரு மீன் தான் சொல்கிறாரு. 100 மீனை கொடுத்து தேவன் செய்யலை. அழகாக எடுத்துகிட்டு வந்து உனக்கு எனக்கு வரி கேட்டு போதுவா போகுன்றாரு. இப்போ இதே மாதிரி வெள்ளி பணம் வருமா? அன்னைக்கு அது தேவை. கர்த்தர் அப்படி கொடுக்க சொல்லுகிறார், கொடுக்க கற்றுக் கொடுக்கிறார். அதே மாதிரி சீமோன் பேதுருக்கு லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் நைட்டு ஃபுல்லாக மீன் இல்லை. கர்த்தர் அவன்கிட்ட கொடுக்க காண்கிறார். படகை கொடுக்கிறார் சீமோன் பேதுரு. படகை கொடுக்கும்போது சீமோனுக்கு எப்படி இருந்திருக்கும்? நைட்டெல்லாம் மீனே இல்லை, மீனே இல்லை, சுத்தமாக பணமே கிடையாது கையில். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இயேசு சொல்றார். இப்போ பிரசங்கம் பண்றார். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இயேசு பிரசங்கிக்கிறார். திரளான ஜனங்கள் கேட்குறாங்க. இப்போ பேதுரு சோகமாக நிற்கிறார். ஆண்டவர் போய் சந்திக்க, என்ன பேதுரு சோகமாக இருக்க? நைட்டெல்லாம் கஷ்டப்பட்ட ஆண்டவரே, ஒரு மீன் கிடைக்கல, இவ்வளோதானே, வாயாம் பின்னாடி. அல்லேலூயா. என்ன கொடுத்தார்? 2 மீனா கொடுத்தாரு. படகு நிறைய கொடுத்தார். கைதட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. கொடுப்பார் ஆண்டவர். அவர் கொடுக்கிறவர். என் ஆண்டவர் யாரு? பிடுங்கிறவர் அல்ல. சொல்லுங்க, கொடுக்கிறவர். ஆமென். என் ஆண்டவர் கொடுக்கிறவர், பிடுங்கிறவர் அல்ல. அதை கொண்டா இதை கொண்டான்னு சொல்ல மாட்டார். கொடுத்து ஆசீர்வதிப்பார். காடையை கொடுத்தார். ஜனங்களை அப்பத்தினால் நிரப்பினார். 5 அப்ப 2 மீனை கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளை, என் ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன் ஐயா. அவர்கிட்ட இரக்கத்துக்காக நில்லுங்க. உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவராயிருங்க. உங்க எதிர்பார்ப்பு யார் மேலதான் இருக்கணும்? கர்த்தர் மேலேயே தான் இருக்கணும். கண்ணை கட்டி வாழ்கிற வாழ்க்கை தான் நம்ம வாழ்க்கை. அடுத்து இறங்கினா கர்த்தர் தான் எனக்கு செய்யணும். கைகளை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. அந்த சிச்சுவேஷன்ல போங்க. உங்க வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் உங்களை நடத்துவார். அவர் இரக்கமுள்ள தேவன். இயேசு ஒரு காரியத்தை சொல்றாருன்னா சும்மா சொல்ல மாட்டாருங்க. பிதா, நம்ம பிதா இரக்கமுள்ள தேவன்.
உள்ளவங்க. நம்ம கஷ்டத்தை பார்த்தவர் இறங்காம இருக்க மாட்டார். கட்டாயம் நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைகள்கிட்ட சொல்லு, நான் இரக்கமா இருக்கிறேன்னு சொல்லு. அவருடைய இரக்கம் எல்லா கிரியைகள் மேல இருக்கிறது. நீங்க செய்யற வேலையில இருக்குது, நீங்க பண்ற வியாபாரத்தில் இருக்குது, நீங்க செய்யற எல்லாவற்றிலும் கர்த்தருடைய இரக்கம் இருக்கிறது. ஐயோ இப்போ நான் சம்பாதிக்கலன்னா நாளைக்கு என்ன நிலைமைக்கு ஆகணும், நாளைக்கு அவன் கேள்வி கேட்பான். எவனையும் கேள்வி கேட்க விட மாட்டாரு ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு இரக்கமுள்ள ஒரு தேவன், மனதுருக்கமுள்ள தேவன். பிரியமானவர்களே, இந்த இரக்கமுள்ள தெய்வத்தை விட்டு விடாதீங்க. அவரை பிடித்து கொள்ளுங்கள். வியாதியோடு இருக்கீங்களா, இறங்கிடுவார் உங்களை. அந்த இரக்கம் அவர் நம்ம மேல இறக்கம் வைத்திருக்கிறார். கடன்ல இருக்கிற என்னை யாருமே பார்க்கல, கவலைப்படாதீங்க. நானும் 9 லட்சம் ரூபாய் கடன்ல இருந்தேன். 5 காசு வட்டி கட்டினேன். அப்படி 7 காசு வட்டியாய் மாறினது. கண்ணீர் விட்டு கதறினேன். இதே கலங்கள் துறையில் நான் அழாத நாட்கள் கிடையாது. ஆண்டவரே, இத்தனை லட்சம் கடனை எப்படி அழைப்பேன்? ஆண்டவர் எதிர்பாராத விதமாய், யோசிக்காத விதமாய் கர்த்தர் பிசினஸை ஆசீர்வதித்தார். ஒரு சூழ்நிலை வரைக்கும் எனக்கு பிசினஸ் பல லட்சங்கள் வரக்கூடிய அளவு வந்தது. அந்த கடனை அடைத்து பிற்பாடு இதுக்கப்புறம் நீ எனக்கு வேணும் என்று சொல்லி கர்த்தர் அழைத்தார். நான் நினச்சேன், இவ்வளோ சீக்கிரத்தில் இவ்வளோ பெரிய கடன் அடைச்சிட்டாரு, இன்னும் ஒரு 5 வருஷம் விட்டா நான் 2 பிள்ளைக்கு சேர்த்துட்டு இதே தாம்பரத்தில் ஒரு வீடு வாங்கிடுவேன் நினச்சேன். அதுதான்டா நடக்காது. நான் உன்னை இரக்கமாக பார்க்கிறேன். நான் கைத்தட்டுங்க பார்க்கலாம், ராமேன் சொல்லுங்க. அதுக்கப்புறம் அந்த எண்ணெயே நின்று போச்சு. அந்த எண்ணெய் கடனை அடையிற வரைக்கும் தான் அது வந்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, கிருபையாய் நடத்துகிறார். அல்லேலூயா, கிருபையாய் நடத்துகிறார். நான் அனுபவிக்கிறதுனால சொல்லுகிறேன். ஒவ்வொரு நிமிஷமும் நான் எதற்காக என் கண்ணீர் வடுகிறதோ அதை ஆண்டவர் பார்த்து எனக்கு சந்திக்கிறார். ஆண்டவர் பார்த்து எனக்கு சந்திக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, அவர் ரொம்ப இரக்கமுள்ளவர். அதனால் நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். யாரெல்லாம் விடுதலை பண்ணணுமோ அவங்கள விடுதலை பண்ணுங்க, விடுதலை பண்ணுங்க. என்னுடைய கடன் பிரச்சனையில் 2 பேர் 1.5 லட்சம் ரூபாய் கொடுக்கணும், விடுதலை பண்ணாங்க. என்னைய விடுதலை பண்ணதுனால நான் 3 பேரை 40,000 ரூபாய் தர வேண்டியவங்களை விடுதலை பண்ணேன். கைத்தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. என் வீட்டுக்காரமாக கேளுங்க, உங்களுக்கு பணத்துடைய அருமை தெரியாது. இந்த பக்கம் விடுதலை ஆக்கியிருக்காரு. நம்ம என்ன பண்ணணும்? இந்த பக்கம் அதை நினைக்கவே கூடாது. என்னைய கர்த்தர் விடுதலை ஆக்கினால சொன்ன, பிரதர் அந்த பணம்லாம் நீங்கள் மறந்துடுங்க, எனக்கு வேண்டான்னு சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க, யார் சொல்லுவா 1.5 லட்சம் ரூபா வேண்டான்னு? சாட்சியாக சொல்கிறேன். அதுபோல் என்னிடத்தில் வாங்கினவங்களை நான் நெருக்கவில்லை, நானும் விட்டு விட்டேன். நீங்கள் இரக்கம் காண்பிக்க காண்பிக்க நீங்கள் விடுதலை பண்ண பண்ண கர்த்தர் உங்களுக்கு விடுதலை ஆக்கி கொண்டே இருப்பார். கைத்தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. ஓப்பனாக ஷேர் பண்ணி சொல்லிடுங்க ஆண்டவர்கிட்ட. இல்லைன்னா நுகத்தை சுமந்துக்கிட்டே இருப்பீங்க. அந்த ஆள் 1 லட்சம் தரணும், அந்த ஆள் 7 லட்சம் தரணும், அந்த ஆள் 5 லட்சம் தரணும். தூக்கமும் வராது, நிம்மதி இருக்காது. அட போட வந்தால் வருது, வரலன்னா போதும். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் வாழ பழகுங்க. ரலையிலே சொல்லுங்க. அதை சுமந்துக்கிட்டே போனால் நிம்மதி போயிடும், தூக்கம் போயிடும், டிப்ரெஷனு பிபி எல்லாம் வந்துடும். அதை தூக்கி தூர போட்டுட்டு, ஆண்டவரே உங்களுடைய பாதத்தில் வைக்கிறேன், இன்னும் எனக்கு நடக்கக்கூடிய ஞானத்தை எனக்கு தாங்க. அது எப்போ நீங்கள் கேட்குறீங்களோ கர்த்தர் இறங்கி உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பாருங்க, ஒரே ஒரு காரியம் சொல்கிறேன். இவ்வளோ கடன் பட்டிருந்தான், அவனை கர்த்தர் மன்னிக்கிறாரு. இவன்கிட்ட கடன் பட்டவன் அவன் என்ன பண்ணல, மன்னிக்கல, அடித்து துன்புறுத்துறான். உடனே வேலைக்காரன் சொல்கிறான், ஐயா இத்தனை காரியத்துக்கு நீங்கள் மன்னிச்சிங்க, இவன் அவன்கிட்ட மன்னிக்கலையே. அப்படியா? அவனை பிடிச்சி தூக்கிட்டு வா, நான் உனக்கு மன்னிச்சலாண்டா, நீ ஏன் உன் கூட இல்லை உனக்கு மன்னிக்கலைன்னு சொல்லி கேட்டார். அதனால் மன்னிக்க வேண்டியதை, விடுதலை பண்ண வேண்டியதை விடுதலை பண்ணிடுங்க. அதை போட்டு நச்சு பண்ணி விடாதீங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். இவரை பாருங்க, இவர்கிட்ட அந்த இரக்கம் இறங்கி வரும். ஜெபிக்கும்படி எல்லாரும் எழுந்து நிற்கலாம்.